வணக்கம். சினி மினிமணி சித்ராலயா கோபு இந்த பேர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பேர். எந்த அளவுக்கு இயக்குனர் ஸ்ரீதருடைய கலை உலக பயணம் இருக்குல்ல, அதில் இவருடைய பங்கு பெரிய பங்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். இவரும் ஸ்ரீதர் சாரும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ரெண்டு பேருமே வந்து செங்கல்பட்டில் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த காலத்தில் SSLC வரை ஒன்றா படித்தவங்க, நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்ரீதர் சார் உங்களுக்கு என்ன தெரியுமா, கல்யாண பரிசு படத்தை முதல்ல டைரக்ட் பண்ணி எந்த அளவுக்கு புகழ் குன்றினுடைய உச்சிக்கே போனார் அப்படின்னு தெரியும் இல்லையா. கல்யாண பரிசு படம் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் அவர் கூட மாட வச்சுக்கிட்டார் ஸ்ரீதர். லவ் ட்ரையாங்கிள் மூவி, மக்கள் வெறி பிடிச்ச அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்த படத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஃபில்மு கல்யாண பரிசு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடி ட்ராக் அப்படின்னு இருக்குல்ல, KA தங்கவேலு அண்ட் M சரோஜா நடித்த அந்த பைரவன் அப்படின்ற அந்த கேரக்டரில் வந்து தங்கவேலு வருவார்ல, அது ஆக்சுவலாக வந்து சித்ராலயா கோபு எழுதினார் தான். அது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதுக்கு பிறகு சொல்கிறதா இருந்தால் பெரிய விஷயம், காதலிக்க நேரமில்லை அப்படியில் திரைப்பட இயக்குனர் செல்லப்பா கதாபாத்திரம் நாகேஷ் நடித்து இன்றைக்கும் யோசிச்சு பாருங்கள். நாகேஷ் கதை சொல்லுவார்ல, போய் ஒரு ஸ்கிரிப்ட் டைலாகோட அப்படியே போய் என்ன எக்ஸ்ட்ரானரியா ஓஹோ ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனர் வச்சு அந்த படத்து காதலிக்க நேரமில்லை சூப்பர் ஹிட் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, எந்த அளவுக்கு கோபு படைத்த அந்த செல்லப்பா கதாபாத்திரம், நாகேஷ்காக படைத்த கதாபாத்திரம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அப்படி அந்த படத்தை வந்து பிஆர் கியே ஜா, இதுதான் காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய ஹிந்தி பேர் அப்படி வச்சுங்களேன். நாகேஷ் தமிழில் நடித்த கேரக்டரில் அங்கே நடித்தது மெஹமூத். பட்டு கோபுக்கு அதில் வருத்தம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து மெஹமூத் மெஹமூத்துக்கு வந்து சிறந்த காமெடி நடிகர் அப்படின்ற விருது இந்தியில் கிடச்சி ஆக்சுவலாக. அதில் வந்து கோபு இப்போ கூட கோபு வருத்தப்பட்டு அதை சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நாகேஷன் வந்து என்ன எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு காதலிக்க நேரமில்லையில் அந்த செல்லப்பா கதாபாத்திரத்தில். மெஹமூத்துக்கு வந்து விருது கிடச்சி, ஆனால் நாகேஷ்க்கு வந்து விருதே கிடைக்கல. எனக்கு வந்து இப்போ கூட அந்த வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. நாகேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கிரேட், இருந்தும் கூட அந்த விருது அவருக்கு கிடைக்கலையே என்ற வருத்தம் எனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லி. எமர்ஜென்சி பீரியடில் வந்து சோ நாடகம் மன்றம் வச்சு அவரே நாடகங்கள்லாம் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ சோ எழுதினார் அப்படின்னாலே அதுக்கு தணிக்கை சென்சார் இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் வந்து சோ சொன்னாராம், இப்போ நாங்கள் நடத்த போகிற நாடகத்தை வந்து நான் எழுதலை, கோபுகிட்ட சொன்னாராம், கோபு நீங்கள் எழுதுங்க ஒரு நாடகத்தை, நான் நடிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் எழுதினேன் அப்படின்னா அது வந்து சென்சார் இந்த பிரச்சனைலாம் வரும், நான் எதுனாலும் அரசியல் விசையெல்லாம் உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஆகி அப்படியே மைன்யூட்டாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லாமல் வந்து நாடகத்துக்கு சிக்கலாக இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாடகத்தை இது பண்ணுங்கள், நான் நடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ சித்ராலயா கோபு எழுதிய ஒரு நாடகம் தான் வைதேகி காத்திருந்தாள் அப்படின்ற பேரில் அந்த நாடகம் சக்ஸஸ்ஃபுல் நாடகம் ஆஃப் சோ அப்படின்னு வச்சுங்க. இதுக்கு பிறகு வந்து யூனிட்டி கிளப்ன்றது இதில் வந்து சொந்தத்தில் ஒரு நாடக குழு சித்ராலயா கோபு அவரே வச்சுருக்காரு சொந்தத்தில். அதில் வந்து காசை தான் கடவுளடா அப்படின்ற பேரில் ஒரு நாடகம் நடத்தி சக்ஸஸ்ஃபுல் ட்ராமா. அந்த நாடகத்தின் கதாநாயகியாக நடித்தவங்க மனோரமா. ஒரு நாள் மனோரமா இவர் சொல்கிறார், சித்ராலயா கோபு சொல்கிறார், மனோரமாவுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, நாடகம் அவங்க நடித்து அப்படி இப்படிலாம் இருக்கும்போது அவங்க நடிக்காமல் இருக்கக்கூடிய இதில் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு கேப்பு இருந்துச்சுன்னா அந்த கேப் வழி பார்ப்பாங்க, ஃப்ரண்ட் ரோவில் யாராவது சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க யாராவது நாடகத்தை பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இந்த ஹேபிட் எப்போவுமே மனோரமாவுக்கு இருக்குது. அப்படி வரும்போது ஒரு நாள் அவங்க அதே மாதிரி பார்க்கும்போது ஏவிஎம் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து காசைதான் கடவுளோட நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத வந்து மனோரமா அந்த தகவலை என்கிட்ட சொன்னாங்க. கோபு இந்த விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஏவிஎம் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே நாடகம் பார்க்க வந்திருக்காங்க, என் கணிப்பு அவங்க அநேகமாக இதை படமாக்கலான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது அப்படின்ற மாதிரி மனோரமா சொன்னாங்க. அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனம் காசேதான் கடவுளடா அப்படின்றத வந்து திரைப்படமாக எடுத்து அப்படின்னும்போது அதனுடைய டைரக்டராக சித்ராலயா கோபு ஆனார். சித்ராலயா கோபு தான் டைரக்டர். அந்த படம் வந்து 100 days ஓடிச்சு. நான் அந்த படத்தை வந்து என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் பார்த்து நான் அப்படியே அசந்துட்டேன். அந்த அளவுக்கு அப்படியே அரங்கு நிறைந்த காட்சி. மதுரையில் 1200 பேர் 1300 பேர் உட்கார தியேட்டரில் உட்காந்து ஹவுஸ்ஃபுல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கில் உட்காந்து படத்தை பார்க்குறதுனா சும்மா சாதாரண விஷயமா. ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ண பல படங்களுடைய வெற்றிக்கு பெரிய காரணமாக இருந்தவர் அமைதியாக அப்படின்னு சொல்லி சித்ராலயா கோபு சொல்லலாம்.
காசேதான் கடவுளோட வந்து பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் இன்னொரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியுங்களா, சுமதி என் சுந்தரி அந்த படத்தினுடைய திரைக்கதை வசனம் எல்லாமே சித்ராலயா கோபு தான். டைரக்டர் சி.வி. ராஜேந்திரன். என்ன எக்ஸ்ட்ரானரியான ஃபிலிம். அந்த படத்தை நான் வந்து மதுரையில் அலங்கார்னு ஒரு திரையரங்கத்தில் கண்டினியூஸாக 3 நாள் பார்த்தேன். 3 days படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி. ஏப்ரல் 14 ரிலீஸு. ஏப்ரல் 14 பார்த்தேன், ஏப்ரல் 15 பார்த்தேன், ஏப்ரல் 16 பார்த்தேன். ஒரே திரையரங்கில் கண்டினியூஸாக 3 நாள். அப்போ எந்த அளவுக்கு நான் அந்த படத்தில் இம்ப்ரெஸ் ஆகிருப்பேன் யோசிச்சு பாருங்கள். சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் ஆக்ட் பண்ண படம். என்ன எக்ஸ்ட்ரானரியான பொயட்டிக்கான லவ் சப்ஜெக்ட் இல்லையா. சி.வி. ராஜேந்திரன் என்ன பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து அப்படிங்கும்போது தேக்கடி, இங்கே வண்டி பெரியார், இங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்து அப்படின்னு அப்படிலாம் வரும்போது சிவாஜி மனசுக்குள்ளே நினச்சாராம் அந்த படத்தில் வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு எஸ்டேட் ஓனருடைய மகனாக வருவார். தங்கவேல் வந்து எஸ்டேட் ஓனராக இருப்பார். தங்கவேலுடைய மகன் சிவாஜி அப்படி வரும். அதனால் எஸ்டேட் ஓனரும் போது துப்பாக்கி பேக்கெல்லாம் கையில் தூக்கிட்டு இப்படிலாம் படத்தில் சீனில் வரும். அப்போ சிவாஜி சார் சொன்னாராம், அந்த படத்தில் ஒரு சீன் வைங்க, யானையை வந்து நான் வந்து ஷூட் பண்ணுறது மாதிரின்னு. இப்போ இன்றைக்கி இருக்க மாதிரி இந்த மிருகங்கள் பிராணிகளை எல்லாம் படத்தில் பயன்படுத்தி அப்படின்னு வரும்போது அந்த ஆரம்பத்தில் டைட்டில் போட்டுலாம் இருக்குல்ல, எந்த மிருகத்தையும் இதையும் பிராணிகளையும் நாங்கள் கொடுமைப்படுத்தவில்லைன்னு. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படி வந்து இப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டு கெடுபிடிகள்லாம் இல்லாத காலகட்டம். அப்போ சிவாஜி சார் வந்து நான் யானையை ஷூட் பண்ணுறது மாதிரி படத்தில் வந்து ஒரு சீனு வச்சு அப்படின்னு. அதை வந்து பொதுவாக சி.வி. ராஜேந்திரன்லேருந்து அந்த என்டையர் யூனிட் அப்படின்றோம்ல, யாருமே அதை விரும்பலை. டோட்டல் ஃபில்ம்லேயே சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிவாஜி வேட்டைக்கு போகிற மாதிரியும் யானை சுடுற மாதிரியும் எதுக்கு? அது படத்தினுடைய கதைக்கு ஒன்றும் அது தேவையில்லை, அந்த சீன் தேவையே இல்லை. ஆனால் சிவாஜி அவருக்கு இந்த ஹண்டிங் இந்த மாதிரி மேட்டரில் ரொம்ப விருப்பம், இன்ட்ரெஸ்ட்டு, வேட்டையாடுறது அப்படி இப்படின்ற அந்த விஷயம்லாம் இருக்குன்றதுக்காக அவர் சொன்னார்ன்றதுக்காக ஒரு சீனை வந்து எதுக்கு தேவையில்லாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது சிவாஜி சார்கிட்ட எப்படி சொல்கிறதுன்றது எல்லாருக்குமே தயக்கம். அப்போ சித்ராலயா கோபுட்ட தான் இவங்க சொல்லியிருக்காங்க, இது சிவாஜிகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை, நீங்கள் வந்து அதை பக்குவமாக எப்படி சொல்கிறதுன்ற மாதிரி நினச்சி அவருக்கு பக்குவமாக அவர்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி. இப்போ இவருக்கு தான் ஆரம்ப காலத்தில் வந்து சிவாஜியை நல்லா தெரியும்ல. அப்படி வரும்போது கோபு வந்து சிவாஜிகிட்ட பார்த்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி நீங்கள் வந்து யானையை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வேணும்னு சொல்லி சொன்னீங்களா. நான் வந்து கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தேன். ஒரு விஷயம், நீங்களே கணேசன், சிவாஜி கணேசன், நீங்களே கணேசன், யானையும் கணேசன் தான். ஒரு கணேசன் இன்னொரு கணேசனை சுடணுமா துப்பாக்கி வச்சு? யோசிச்சு பாருங்கள். வேண்டாம்ல, வேண்டாம். ஓ அப்படியா, ஆமாம்மா அது ஒன்று இருக்குல்ல, என் பேர் கணேசன், யானையும் கணேசன் தான். இந்த கணேசன் அந்த கணேசனை ஷூட் பண்ணி வேண்டாம். கோபு நீங்கள் சொல்கிறது கரெக்ட், வேண்டாம், நம்ம அந்த இது ஐடியாவே விட்டுருவோம் அப்படி யோசிச்சு பாருங்கள். இதை வந்து கோபு வந்து நேர்காணலில் சொல்லியிருக்காரு. அதை அப்படி படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள் இது. இருந்தாலும் ஒரு கில்லாடித்தனமாக டாக்டிக் அப்படின்ற புத்திசாலித்தனமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை எப்படி சாதுரியமாக கோபு வந்து சமாளித்திருக்கிறார், அந்த சிச்சுவேஷனை வந்து அப்படி ஒரு மேட்டரே நடக்காத அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லையா. இதெல்லாம் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவங்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிறப்போ அதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அதனால் இந்த சம்பவங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.